நம்முடைய ஆண்டவரும் நமக்கு அடைக்கலமும் அனுகூலமாக துணையுமாய் இருக்கிறவராகிய நம்முடைய இரட்சிப்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான வேளையிலும் அவரை ஆராதனை செய்து அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற தேவ ஜனமாகிய நமக்கு அவருடைய கிருபையுள்ள நாமத்தினாலே இன்றும் இனியும் எப்பொழுதும் மாறாதவர் அவருடைய கிருபையினாலே இன்று வந்திருக்கிற நமக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பையும் தேவன் பெருக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரடியாகவே இந்த நாளிலே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். எடுத்து நீங்கள் வாசிங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் கவனிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு நேராக நாம் சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி அழகா சொல்ற, நம்மை குறித்து எப்படி சொல்றார் படிங்க. சகோதரரே அல்லது சகோதரிகளே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே. அல்லேலூயா. யாருடைய சந்ததி? நாம ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு பயந்து நடக்கணும்? யாருக்கு பயந்து நடக்கணும்? சபையின் ஒழுங்குன்னா வீட்டுல இருந்தும் என்ன பண்ண முடியல, வர முடியல. அங்க இருந்து புளியந்து புழுந்து ஓடியா இருக்கு. உன்னதானே நல்லா சொல்றேன். சொல்றது செய்தி வந்து லைவ்ல போயிட்டு அங்க இருந்து புளியந்து புழுந்து ஆட்டோ பிடிச்சி யாருக்கு பயந்து? யாருக்கு பயந்து? நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க இருந்து புளியந்து புழுந்து வராங்க, அங்க இங்க சுத்தி கித்தி கத்திற்கு பயந்து பக்கத்துல இருந்து என்ன பண்ண முடியல. சில பேருக்கு யாருக்கு பயப்படுற பயம் இல்ல, யாருக்கு பயப்படுற பயம் இல்ல. பயப்படுகிற மாதிரி உலகத்துக்கு முன்னாடி இது தூக்கில கையில. யாருக்கு பயந்து உடனே இது கையில் எடுத்துட்டா யாருக்கு பயந்தவரு? அல்லேலூயா. சபையின் ஒழுங்குகளில் யார் கீழ்ப்படியலையோ, சபைக்கு கீழ்ப்படியாதவர்கள் யாருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க? தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. முதல் 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 எங்க கீழ்ப்படினா? முதல் 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 எங்க கீழ்ப்படினா? குடும்பத்துல கீழ்ப்படினா. உன் குடும்பத்துல நீ கீழ்ப்படிந்தால் எங்க கீழ்ப்படிவ? சபையில கீழ்ப்படிவ. சபைக்கு கீழ்ப்படிந்தா யாருக்கு கீழ்ப்படிவ? எதுவுமே நம்ம பயப்படுறது கிடையாது. யாருக்கு கீழ்ப்படிறது கிடையாது. தான்றோடித்தனம், தான் என்ற அகம்பாவம், என்னை யார் ஒண்ணு செய்ய முடியாது என்ற எண்ணம், என்னை யார் இதை கேட்க முடியாது என்ற திமிர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உலகத்துக்கு பயப்படாத சரி, உலக மனுஷனுக்கு பயப்படாத சரி, யாருக்கு பயப்படு? இந்த தேவனுக்கு பயப்படு. இந்த தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய கண்கள் பயங்கரமானவைகள். நீ எங்க ஓடி ஒளிந்தாலும் அவர் உன்னை பார்ப்பார். அல்லேலூயா. உன்னை கண்டுபிடித்து, உன்னை இழுத்து, உன்னை ஒடித்து, உன்னை நொறுக்கி, உன்னை சுக்குநூறாக்கி கொண்டு வந்து வைப்பார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே,
இந்த ரட்சிப்பின் வசனம் யாருக்கு? யாருக்கு? ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் வசனத்தை கேட்க முடியல உனக்கு. டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து பல விதமான நாடகத்தை திருப்பி 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 பார்க்க முடியும். 6 மணிக்கு வெள்ளிக்கிழமை விசேஷமா போடுவாங்க போல தெரியுது. அது நமக்கு தெரியாது. ஏன் நாட்களுக்கு அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த நாடகத்தை பார்த்த கிடையாது. நாம படம்லாம் பார்த்துருவோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படம் பார்ப்போம், அதெல்லாம் கூட பார்க்கக்கூடாதுன்னா கிடையாது. அதெல்லாம் பார்த்து என்ன அப்படியே வானத்தை தப்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா போதும். ஆமென் சொல்லு பாப்போம். வெள்ளிக்கிழமை விசேஷ நாடகம் போடுறோம். 6 மணிக்கு மேல 7 மணிக்கு இப்படி எல்லாம் போடுறோம். அதனால டிவில உட்காந்துறாங்க ஜனங்க. நான் இப்ப பார்த்து யோசிச்சு பார்த்தா ஆவியானவர் உடத்துல இருப்பேன். இல்ல முக்கியமான நாடகம் டிவில போட்டான், பிசாசு கொண்டு வந்துட்டான். முக்கியமான நாடகத்தை 6 மணிக்கு 6:30 மணிக்கு 7 மணிக்கு 7:30 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துட்டான். அதனால வீட்டை விட்டு என்ன பண்ண போறாங்க ஜனங்க? இப்படி வச்சுக்கிறான் பாரு பிசாசு. அமே பாவம் எப்படி வருதா வீட்டுக்கு? பலகணி வழியா ஏறி வருது. எப்படி வருது? பலகணி வழியா என்ன வந்துச்சு? தெரிஞ்சவங்க சும்மா இருக்கு. பாவம் பலகணி வழியா ஏறி வருது. என்ன வந்துச்சு? பலகணி என்னது? உன் வீட்டு மேல ஏறி உன் ஜன்னல் வழியா வந்துச்சு. என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? கேபிள் கனெக்ஷன். கேபிள் கனெக்ஷன். என்ன கனெக்ஷன்? கேபிள் கனெக்ஷன். எதுல வருது? சும்மா அந்த வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தை சும்மா ஒரு போக்குக்கு சொல்லிட்டு போறது இல்ல. எழுதப்பட்டது ஆவியில் எழுதப்பட்ட என்ன நடக்க போகிறதோ அதை கொண்டு கர்த்தர் எழுதி வச்சாரு. ஹல்லேலூயா. பாவம் உன் வீட்டின் பலகணி வழியா ஏறி வருது, மாடி மாடியா ஏறி வருது. என்ன ஏறி வருது? கேபிள் ஒயர். 16வது மாடியில 60வது மாடியில கூட போய் டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்றாங்க? வந்துட்டு 100 மாடி கட்டு. நீ 100 மாடிக்கு போனாலும் நான் அங்கேயே வருவேன்டா. யார் சொல்றது? பிசாசு. உயர்ந்த மலையில கொண்டு போய் நிக்க வச்சாங்க. நீ எங்க வேணாலும் போ, நான் அங்கேயே வருவேன். ஆமென். அவனுடைய திட்டம் தேவனை தேடக்கூடாது. அவனுடைய திட்டம் கர்த்தரை ஆராதிக்க கூடாது. அவனுடைய திட்டம் கர்த்தருக்கு பயப்படக்கூடாது. அவனுடைய திட்டம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடாது. ஹல்லேலூயா. இதற்கு எப்படி எல்லாமே தந்திரங்களை பண்ணி சூழ்ச்சியை பண்ணி ஜனங்களை வஞ்சிக்கிறவன் நம்முடைய வாழ்க்கையில் போடவே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை போய் டக்கு டக்குன்னு முடிச்சுங்க. ஒரு 5-10 நிமிஷம் நம்ம அந்த செய்தி முடிச்சிருவோம். டைம் ஆகும். பிரசங்கி 12:13ஆம் வசனத்தை படிங்க. காரியத்தின் கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இது. யாருக்கு பயப்படணும்? எல்லா மனுஷனா? இப்ப உலகத்தில் இருக்க எல்லா மனுஷன் யாருக்கு தான் பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை இது. ஆமென். உலகத்தில் இருக்கிறவன் கூட பயந்துறான் கர்த்தருக்கு. உலகத்தில் இருக்கவங்க கூட கர்த்தருக்கு பயந்துறான். யார் தான் பயப்படுறது கிடையாது? யார் பயப்படுறது இல்ல? கிறிஸ்தவன் தான் பயப்படுறது கிடையாது. அவனுக்கு பேரு கிறிஸ்தவன், விசுவாசி. ஹல்லேலூயா. இவனே தான் பயம் கிடையாது. கிறிஸ்துவுக்கு தான் பயம் கிடையாது. யார் மேல பயம் கிடையாது? இந்த ஆண்டவர் மேல பயம் கிடையாது. சும்மா இது வந்து போனாக்கா எப்படி ஆயிடுச்சு? இப்ப எப்படி ஆயிடுச்சு? போனாக்கா ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு பாட்டு பாடுவார் ஐயா, அப்புறம் யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு பாட்டு பாடுவாங்க, அப்புறம் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு பாட்டு பாடுவாங்க, அப்புறம் ஐயா மைக்கில் கையில் எடுத்து என்ன பாடுவார்? 2 பாட்டு பாடுவார், கட்டி பாடுவார். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. இது அவர்களுக்குள் பிசாசு பலமாய் விதைத்த விதை இது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ முதலாவது உன்னை பார்த்து அது மேல விசுவாசம் வச்சிட்ட. முதல்ல உலகத்தில் இருக்கும்போது உன்னை பார்த்து அது மேல நம்பிக்கை வச்சிட்ட. கர்த்தர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாத தேவனை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவரை நீ பார்க்க முடியாது. இவர் ஜெபத்திலே இறங்குவா, துதிகளிலே வாசம் பண்ணுவா,
நீ அப்படி பார்க்கல, அவங்க பாடுறாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, உனக்குள்ளே ஒரு அசட்டத்தனம், பக்தி உனக்குள்ள இல்ல, பயம் உனக்கு வரல, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இல்ல. அதனால ஒரு சம்பிரதாயம் மாதிரி சபைக்குள்ள வந்து போயிடுற. நீ அநேக பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனாலதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே, விடுதலையை பார்க்க முடியல சில பேர் வாழ்க்கையில. ஏதோ ஒரு கடமைக்காக வந்து, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள். நம்பிக்கை இல்ல, பயம் கிடையாது, விசுவாசம் இல்ல, கர்த்தர் மேல பயம் கிடையாது அவங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இமை பொழுதும் இறங்குவார் அவர். எந்த மணித்துளியும் உன்னைத்தோடு அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆமென். அது குழந்தை பாடினாலும் சரி, வயதானவர்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, எல்லா நேரத்திலும் அவர் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். அது ஜெப வேலையா இருந்தாலும் சரி, பாடல் வேலையா இருந்தாலும் சரி, ஆராதனை வேலையா இருந்தாலும் சரி, வார்த்தை மத்தியில சரி, எந்த வேலையிலும் இறங்கி அற்புதம் செய்கிற வல்லமையை பண்ண முடியும். அதனால தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சபையில அசதியா இருக்காத, ஏதோ ஒரு எண்ணத்துல உட்காராத, ஏதோ ஒரு சிந்தனையில உட்காராத. இங்கே கிறிஸ்து, இந்த ரட்சிப்பின் வார்த்தை அது உனக்கு நேரம் தான் வருது. அல்லேலூயா. உன்னை விடுவிக்கவே, உன்னை தப்புவிக்கவே, உன் காயங்களை ஆற்றவே, உனக்கு சமாதானத்தை கொடுக்கவே, உன்னை மகிழ்ச்சியாக்கவே உன் தேவன் உன் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ பயப்படாத, கலங்காத, சோர்ந்து போகாத. ஆமென். இந்த தேவனால் நொடியில் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. இது எல்லார் மேல விழுந்த கடமை. ஆமென். நீதிமொழிகள் 14:16 நான் விளக்கமா போகாம சுருக்கமா உனக்கு சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசி. ஒவ்வொன்றும் உனக்கு சொல்லிட்டு வர்றேன். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசி. ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகினான். அல்லேலூயா. யாரு தீமைக்கு விலகுவான்? நான் திரும்ப இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாசம், இந்த ஆண்டு கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்தார்? சுலபம் வேற ஒருத்தர் வாக்கு தந்தது கேட்கல. கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை நமக்கு தந்தார். என்ன வார்த்தை சொல்லு? இப்படி எல்லாம் இருந்தா அப்புறம் எப்படி கர்த்தர் கிரியை செய்ய முடியும்? அதெல்லாம் கிடையாது. அது தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தரோட சொன்னார். இந்த வசனத்தை படிச்சாலே உனக்கு தெரிஞ்சிருக்கு. படிப்ப வசனத்தை படிப்பா. ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். இப்ப சொல்லு பாப்போம். வந்துட்ட 25% வந்துட்ட. என்ன அது 50 வார்த்தைக்கு வர. நான் சொன்னது கர்த்தர் பேசின வார்த்தை சொல்றேன். இந்த ஆண்டு உன் வீட்டை விட்டு தீமை கைவிட்டு. இந்த ஆண்டுல கர்த்தர் செய்வாரு. தீமை எதுவோ அது உன் வீட்டை விட்டு ஓடிடும். ஆமென். எது ஓடும் வீட்டை விட்டு? எது தீமையோ அது ஓடிடும். சும்மாலாம் கர்த்தர் பேச மாட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஞானம் உள்ளவன் யாரை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு? ஞானம் உள்ளவன். இந்த ரட்சிப்பின் வார்த்தை எவனுக்கு? இந்த ரட்சிப்பின் வார்த்தையை கர்த்தர் பிரியமா அனுப்புறாரு. ஞானம் உள்ளவன் எவனோ படிக்க. ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு என்ன பண்றான்? விளைகிறான். மதியீனன் ஒருத்தர் இருக்கிறான். இங்க ஞானம் உள்ளவன் இன்னொருத்த பேர் என்னது? மதியீனன். மூர்க்கம் கொண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாதவங்களுக்கு பேர் என்னது? மதியீனன். வேதம் சொல்லுகிறது அவன் இருதயத்தில் மதியீனம் ஒட்டி இருக்குதான். இதே நீதிமொழி. அவன் இருதயத்தில், அவன் உள்ளத்தில் மதியீனம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை தண்டனையின் பிறப்பால் அகற்றணும். தண்டனையின் பிறப்பேது? தண்டனையின் பிறப்பேது? மூடனுடைய இருதயத்தில் மதியீனம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிறப்பை கொண்டுதான் என்ன பண்ணா? அகற்றணும். தண்டனையின் பிறப்பேது? வசனம். இந்த வசனத்தை மதியீனம் கேட்டா, புத்தி இல்லாதவன் கேட்டா, அறிவு இல்லாதவன் கேட்டா, கர்த்தருக்கு பயப்படாதவன் கேட்டா, விசுவாசி இல்லாதவன் கேட்டா
அவன் என்ன ஆயிடுவான்? விசுவாசத்துல பெருகிடுவான், நம்பிக்கையில பெருகிடுவான், கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல பெருகிடுவான். அல்லேலூயா. மதியினா இருக்கிறவன் யாராய் மாறிடுவான்? ஞானவனா மாறிடுவான். அல்லேலூயா. ஞானவான், ஞானம் உள்ளவன் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகிறான். அல்லேலூயா. நான் உனக்கு சொல்லணும்னு சொல்லி வரேன். அடுத்து செப்பனியா 3:7 டெக்கடியன் ஒரு 4 வசனத்தை படிக்கும். கடைசியாக ஒரு வசனம் இதை நம்ம முடிக்கிறேன். செப்பனியா 3:7 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து என்னப்பா கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்று நல்ல பாருங்க. அப்புறம் எது, அதாவது கடிந்து கொள்ளுதலை, கர்த்தருடைய வார்த்தையை, வேத வசனத்தை நீ கவனித்தால், அதை நம்பினால், அதை ஏற்றுக்கொண்டால், அதை விசுவாசித்தால், அந்த கடிந்து கொள்ளுதலையும் அந்த சிட்சிப்பையும் அந்த கண்டிப்பையும் யார் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அந்த வார்த்தையை சொல்ல படி. முதல்ல உன் வாசஸ்தலம் அது நிர்மூலமாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பையும் சிட்சிப்பையும் கடிந்து கொள்ளுதலையும் புடமிடுதலையும் எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ, எவன் ஒருவன் அதை அங்கீகரிக்கிறானோ, எதை ஒருவன் அதை ஏற்றுக்கொள்கிறானோ, அவன் வாழ்க்கை, அவன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாது. அல்லேலூயா. இதை அசட்டை பண்ணினால், இதை புறக்கணித்தால், இதை விசுவாசிக்காமல் போனால், இதை நம்பாமல் இருந்தால் எப்படி இருக்கும் வீடு? வீடு எப்படி இருக்கா? சமாதானமே இல்ல. ஆமென். அல்லேலூயா. முதல்ல படிக்க வசனத்தை உன் நல்ல கவனி. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து, கர்த்தர் சொல்ற, நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்று நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை அல்லேலூயா. எப்படிதான் உனக்கு சத்தியத்தை கொண்டு போதித்தாலும், எவ்வளவுதான் சிட்சிப்பை கொடுத்தாலும், எவ்வளவுதான் கடிந்து கொண்டாலும், எவ்வளவுதான் வேத வசனத்தை உனக்கு ஆழமா, உனக்கு ஆதாரமா, உனக்கு அப்படியே சத்தியத்தின்படி உனக்கு பேசினாலும், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு என்ன பண்ணிருந்தீங்க? பக்தி பூனைக்கு எங்க கருவாடு? பக்தி பூனைக்கு எங்க கருவாடு? பூனை பக்தி பூனை தான். கருவாடு எங்க இருக்குது? அக்கல்ல வச்சிருக்கு. பூனை எங்க கருவாடு வச்சிருக்குது? பேர் நமக்கு இந்த நல்லா கேட்டுக்க. பூனை கிட்ட கருவாடு வச்ச தங்குமா? தங்காது. பக்தி பூனை அதுக்கு பேரு. அக்கல்ல கருவாடு வச்சு நிக்குது. என்ன வச்சிருக்குது? இருக்குமா? அது வசந்த படிங்களா? நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை என்று நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும், எப்படி பேசினாலும் சரி, அது கடினமா பேசினாலும் சரி, அது கோபமா பேசினாலும் சரி, அது நன்மையா பேசினாலும் சரி, அது ஆசீர்வாதமா பேசினாலும் சரி, அதை காதல வாங்கி அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு பயந்து நடந்தா வாசஸ்தலம் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இதை கேட்கிற மாதிரி கேட்டு, விசுவாசிக்கிற மாதிரி விசுவாசித்து, பயப்படுற மாதிரி பயந்து, வேஷம் தெரித்து, கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் காலையில எழுந்து என்ன பண்றான்? காலையில எழுந்து என்ன பண்றான்? திரும்ப அவன் அதிகாலையில எழுந்து என்ன பண்றான்? தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கிற. இங்க இருக்கும்போது நல்லதா இருக்கிற, சபையில இருக்கும்போது நல்லதா இருக்கிற, பயப்படுற மாதிரி வேலை செய்கிற, பயப்படுற மாதிரி நடக்கிற, கர்த்தருக்கு பிரியமா இருக்குமே நடிக்கிற, இந்த நடிப்பு இங்க வேலை. அல்லேலூயா. இந்த நடிப்பு
அக்கினியில தூக்கி போட்டாலும் சாப்பிடுறதுக்கு ரெடிடா. இது நடிப்பு. இது என்னது? இது நடிப்பா? அக்கினியில என்ன தூக்கி போட்டாலும் நான் யாரு? நான் சாகிறதுக்கு ரெடி. சிங்க கபில தூக்கி போட்டாலும் சிங்கத்தை நேருக்கு சந்திக்கக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்குது? அல்லேலூயா. ஆமென். இது விசுவாசம். சும்மா கேட்கிற மாதிரி கேட்டு வசனத்தை கேட்டு அப்படியே கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி பயந்து போயிட்டு அப்புறம் காலையில எழுந்து திரும்ப மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை கை அடிக்க சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு பேரு ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு பேரு ஞானி. பவ்யமா வருவான். எப்படி வருவாரு? ஆமா, பேர் என்ன அவருக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஞானி. திங்கக்கிழமை ஆயிடுறாமா? ஞாயிற்றுக்கிழமை ஞானி ஆயிடுறான், திங்கக்கிழமை திருடன் ஆயிடுறான். திங்கக்கிழமை ஆயிடுறாமா? திருடன். ஞாயிற்றுக்கிழமை ஞானி ஆகி திங்கக்கிழமை ஆயிடுறான், திருடன் ஆயிடுறான். அதிகாலமே எழுப்பினா ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை கேட்கிறான், ஆவியில நிரம்புறான், அப்பத்தி ரத்தத்தை பானம் பண்றான். யார மாறிடுறாமா? ஞானிய மாறிடுறான், பக்திவானா மாறிடுறான், கர்த்தருக்கு பயந்துடுறான். ஆனா திங்கக்கிழமை காலையில இருந்து என்ன பண்ணிடுறாமா? திரும்ப திண்டுதலை பண்றான், அநியாயம் பண்றான், அட்டுழியம் பண்றான், அடங்க மாட்டான், பிரச்சனை பண்றான், போராட்டம் பண்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். சங்கீதம் 147 11 வசனம். கடைசியா ஒரு வசனம் இது, அதை சொல்லி கொடுக்க உனக்கு. ரெண்டு வசனத்தை படிக்க நான் மேலிடம் போயிடுறேன். சங்கீதம் 147 11, சங்கீதம் 33 18 ரெண்டு வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்தா உண்மையா யாரு பிரியமா இருப்பாரு? கர்த்தரே உன் மேல பிரியமா இருக்கிறன்னா உலகத்துல இருக்கிறவன் எல்லாரும் உன் மேல எப்படி இருப்பான்? கர்த்தரே உன் மேல பிரியம் வைக்கிறாருன்னா உலகத்துல இருக்கிறவன் என்ன பண்ணிடுவான்? உன் மேல பிரியமாயிடுவான். உலகமே உன்னை வெறுக்குதுன்னா யாருக்கு பயப்பட மாட்டேன்? நீ உன்னை ஒருவரை யாருக்கு பிடிக்குமானது? நீ அப்ப யாருக்கு பயப்பட பயம் உனக்கு? நல்லா புரிஞ்சுக்கோ. நீ கர்த்தருக்கு பயந்தா அவர் உண்மை பிரியமா இருப்பாரு. உலகமும் உன்னை சிநேகிக்கும், உலகம் உண்மை பிரியமா இருக்கும். ஒருத்தருக்கு உனக்கு பிடிக்கல, யாருக்கு பயப்பட பயம் கிடையாது. சும்மா வெளிவேசு வெளிவேசு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை துளுக்குகிறவன், தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சதிதியிலே நாசமடைவான். அந்த வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை யாரெல்லாம் அடிக்கடி பிடரியை துளுக்கு கடினப்படுத்திகளோ அவர்களை சங்கரிக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சமூகத்தில் போராடி இருக்கிறேன். ஒரே ஒரு விடுதலை கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு விடுதலை என் வாழ்க்கையில. அந்த விடுதலை அவர் தந்தால் கண்டிப்பா தருவார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரே ஒரு விடுதலை தான். அந்த விடுதலை கர்த்தர் கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் படிப்பெடுக்கிறத சொல்ல விரும்பல. என் உள்ளத்தில் என்ன ஓடுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. இல்லைன்னா வேஷம் போட்டா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? பிரிய வைக்க மாட்டாரு. யாருக்கு பயப்பட போற? யாருக்கு பயப்பட போற? நீ கர்த்தருக்கு பயந்துட்டா உலகமே உன்னை என்ன பண்ணா? உன்னை நேசிக்கும். 33:18 வாசி சங்கீத புஸ்தகம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்தா அவர் உண்மையில் பிரியமா இருக்கிறாரு. அவருக்கு பயந்தா மரணத்துக்கு உன்னை என்ன பண்றாரு? அவரு விலக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. இப்ப உன்னை விடுவித்து நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கிறோம். மல்கியா 4:2 கீழே 3ஆம் வசனம் இதை அதை வாசிங்க பார்ப்போம். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். அல்லேலூயா. நல்லா பண்ணி கர்த்தருக்கு பயந்த ஆளா இருந்தா அவர் உண்மை பிரியமா இருப்பார்.
உன் ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி அவர் விடுவிப்பார். அவர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியங்களை பாரு. ஆமென். யாரை கொண்டு? யாரை கொண்டு? எத்தனை சொல்ற? என்னை கொண்டு. ஹல்லேலூயா. நீ உன்னை அற்பமாக, உன்னை சாதாரணமாக நீ எண்ணாத. நீ உன்னை பலவீனமா நினைக்காத. ஆமென். பலனாகி கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், மகா பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அதான் பவுல் எழுதினார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுவோம். அந்த வசனம் படிங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை மிதிக்க போற? யாரெல்லாம் துன்மார்க்கமா நடக்கிறானோ அவங்கெல்லாம் யார் காலுகிற? யார் காலுகிற? வசந்த திரும்ப படிங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழே என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப யாரெல்லாம் உன் நிம்மதியை கெடுக்கிறான், யாரெல்லாம் உன் சமாதானத்தை கெடுக்கிறான், யாரெல்லாம் உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறான், இதெல்லாம் பார்த்துக்கோ. அவனை கொண்டு வந்து கத்த என்ன பண்ணுவாரு? யார் கால் கீழ? யார் கால் கீழ? உன் கால் கீழ போட்டு அப்படியே விட மாட்டாரு. அவன் என்ன ஆக்கிடுவாரு? சாம்பல் என்ன அர்த்தம்? சாம்பல் என்ன அர்த்தம்? என்ன சாம்பல் என்ன? இப்ப ஏன் ஜெபம் என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஜெபம் என்ன மாதிரி நினைக்கிறீங்க? ஆண்டவரே நான் கேட்கிறேன், ஒரே ஒரு விடுதலை கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு விடுதலை கேட்டுக்கிறேன். என் நிம்மதியை, என் சமாதானத்தை ஊழியத்துக்கு விரோதமாக யார் எழுப்பினானோ கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சாம்பல் ஆக்கணும். அவர் சாம்பல் ஆக்கணும். சாம்பல் ஆக்கல விடவே மாட்டான். விடவே மாட்டேன் அவரை. நான் தீர்மானமா இருக்கிறேன். என்ன வேதனைப்பட்ட அந்த சத்துரு பூமியில என்ன பண்ணா? சாம்பலாக ஒண்ணு மனம் திரும்பணும், ஒண்ணு என்ன பண்ணா? ஒண்ணு மனம் திரும்பணும், இல்ல பூமியில என்ன ஆயினா சாம்பலாம். அந்த விடுதலை அவருக்கு தரலன்னா விடவே மாட்டாங்க. ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறான், மிகுந்த கண்ணீரோடு இருக்கிறான், தாங்க முடியாத வேதனை எனக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாத்திகம சொல்ற மீதி விஷயத்தை உனக்கு, நாத்திகம சொல்ற மீதி விஷயம் நான் ஆராதிக்கிறேன். இப்படிதான் கேட்டேன் அவர்கிட்ட, நான் உன்னை நம்புறது உண்மைன்னா நான் உனக்கு ஊழியம் செய்வேன், நான் உத்தமனை நினைச்சேன்னா இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்த சபையை கொடுக்க கேட்டேன். கத்து கொடுத்தாரு, கண்டிப்பா அப்படியே கொடுத்தாரு. அதுவும் நாளைக்கு தேவையில்ல, இன்னைக்கே செய்யணும் கேட்டாரு, அன்னைக்கே கத்த கொடுத்தாரு. அதே போல கேட்கிறேன், பலிபீடத்தை கேட்கிறேன், இந்த ஊழியத்துக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக எந்த பொல்லாதவன் எழுப்புறாலும் கத்தோட சாம்பல் ஆக்கணும். இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது, உலகத்துல இருக்கவே கூடாது, அப்படிப்பட்ட இருக்க கூடாது. ஒண்ணு அவன் மனம் திருப்பணும், உன ரட்சிக்க பண்ணா, இல்ல சாம்பலா அதை நான் பார்க்கணும். அதான் எனக்கு விடுதலை. இந்த உலகத்துல நான் கேட்கிற ஒரே ஒரு விடுதலை தான். அது யாரா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரு? துன்மார்க்கரை, துன்மார்க்கரை கர்த்தருக்கு பயப்படாம, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, சபைக்கு அடங்காம, குடும்பத்துக்கு அடங்காம ஒருத்தர் திமிரா நடக்கிறானா அவன் யார்? அவன் யார்? அவன் அவன் தான் துன்மார்க்கன். யாரெல்லாம் இருக்க? யார் அவன்? நான் பேசுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சபைக்கு கீழ்ப்படியாம, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியாம, கர்த்தருக்கு பயப்படாம, குடும்பத்துக்கு அடங்காம ஒருத்தன் நடக்கிறான், அவன் பேர் என்ன? அவன் அப்ப அந்த துன்மார்க்கன் என்ன ஆவான்? என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? நீ கேள்வி பாப்பா. ஆண்டவரே சொல்லு, சொல்லு ஆண்டவரே, உமக்கு பயப்படாம, குடும்பத்துக்கு பயப்படாம, சபைக்கு பயப்படாம, ஊழியக்காரருக்கு பயப்படாம, குடும்ப சமாதானத்தை கிடைக்கிற அந்த துன்மார்க்கனை நீ சாம்பலாக்கு. கேளு, உன் ஜெபத்தை கர்த்தர் கிட்ட அப்படியே பண்ணு. அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நெடுநாள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கட்டும், அதுக்கு ஒரு பதில் வருது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். யாருக்கு மாத்திரம் பயப்பட? யாருக்கு மாத்திரம் பயப்பட? யாருக்கு பயப்பட? யாருக்கு பயப்படா? உலகத்துல எவனுக்கும் பயப்படாது. அண்ணன் நான் சொல்லுவாரு,
அண்ணி நான் சொல்லும், மாமா நான் சொல்லுவாரு, மச்சான் நான் சொல்லுவாரு, சித்தப்பா நான் சொல்லுவாரு, சித்தி நான் சொல்லும், அண்ணன் நான் சொல்லுவாரு, கொய்யா நான் சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்கக்கூடாது. யாரும் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. யார் தான் சமாதானத்தை கொடுக்க முடியாது? இந்த தேவனுக்கு பயந்தால் ஒரு வாழ்க்கையில் குடும்பத்தில் அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கத்த கொடுப்பார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு பண்ணிக்கோ. யாருக்கு பயப்படுற பயப்படலையோ, யாருக்கு பயப்பட, யாருக்கு பயப்பட? சபைக்கு கீழ்ப்படி, சபையின் ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படி, சபையின் ஆராதனையை விடாத எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கீழ்ப்படி மகிமையான ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டில கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வராதவர்களை குறித்து இருக்கிற மனம் ரொம்ப வருத்தமா இருக்குது, வருத்தமா இருக்குது. இவங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறதா யாரும் வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போற கூட வந்துடுறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களே வரமாடுறாங்க. ஆமென். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஒரு குழுவை நியமித்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை லேடிஸ்லாம் சகோதரிலாம் ஒரு ஆப் பண்ணியா இப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம்